வாலுக்கு பின்னாடி ட்ரிம்மர் வச்சு என்ன இவ்வளவு பெரிய கட்டி எடுக்கிற? வால்லையா இருந்தது இவ்வளவு நாளா? நான் ஃபேஸ்ல எல்லாம் ட்ரிம்மர் போட்டுறாதீங்கண்ணா, அழகு போயிரும்ண்ணா. சரி சரி சிசர் மட்டும் பண்ணுங்க. நான் காலுக்குள்ள எல்லாம் ட்ரிம்மர் போகுது, கூசுதுண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் டாமி. இவர் வந்து ஒரு பிளாக் கலர் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஃபுல் பிளாக் கிடையாது, பிளாக் அண்ட் ப்ரௌன் தான். பட் பிளாக் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிளாக் கலர் அதிகமா இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்ல இவர் ரொம்ப ரேர் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இவருடைய ஃபர் எல்லாமே வந்து ஷெட்டிங் சீசன்ங்கிறதுனால ரொம்ப உதிர்ந்துகிட்டு இருந்தது. அண்ட் இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அவங்க கொஞ்சம் ஓல்டு பீப்புள் தான். அதனால வந்து என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபுல் ஃபர்ரே ரிமூவ் பண்ணிருங்க, ஏன்னா ஹெவி நாட்ஸ் இருக்கு அப்படின்னே ரொம்ப மென்ஷன் பண்ணாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியெல்லாம் நாட்ஸ் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கழுத்துக்கிட்டக்கையும் கொஞ்சம் அடி போர்ஷன்லையும் அதுக்கப்புறம் தொடப்பகுதியிலையும் ஃபுல் நாட்ஸ் இருந்தது. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல் ஹேர் ரிமூவல் வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து எங்கெங்கெல்லாம் நாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் எடுத்து விட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ ஆகும்போது ப்ராப்பராக வந்து க்ரூமிங் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணேன். ஓகேன்னு அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கழுத்துக்கிட்டக்க இருக்கிற நாட்ஸ், அதுக்கப்புறம் இந்த தொடப்பகுதியில் தான் ரொம்ப மோசமாக இருந்தது. இன்னர் தைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டுங்க, பல்ல காட்டலை, ஒன்றும் பண்ணலை, ரொம்ப அப்டேட் பண்ணல. என்ன ஒன்று பிடிக்கலன்னா உட்காந்துக்குவார், அது ஒன்று தான் இவர் செய்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த தொடப்பகுதியாக ரொம்ப மோசமாக இருந்தது. அது அப்படியே ஒரு பெரிய கட்டி மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வால் பகுதி. ஸோ இந்த மாதிரி ஹெவி ஃபர் இருக்கிற டாக்ஸை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ண அப்படி இதை பார்த்தீங்களா தெரியும் எவ்வளோ பெரிய கட்டி அந்த வாலில் இருந்து மட்டும். அண்ட் பார்த்தோன்னா கால் எல்லாம் அந்த பாதம் எல்லாம் அந்நியவனாக இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவரை வந்து நீட் பண்ணியாச்சு. அண்ட் கழுத்துக்கிட்ட அந்த தலையை ஒட்டி அந்த காதை ஒட்டி இருக்கிற இடத்துல வந்து நான் ட்ரிம்மிங் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக சிசரிங் பண்ணேன். ஏன்னா ட்ரிம்மிங் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகும்போது அவருக்கு பிடிக்கல, அந்த சவுண்ட் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாரோ என்னமோ. ஸோ அதனால் வந்து அந்த போர்ஷன்ஸில் இருக்க கட்டி எல்லாத்தையும் சிசரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று ட்ரிம்மர் அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது ஒட்டி எடுத்துரும், ஸ்கின்னை ஒட்டி எடுத்துரும். ஸோ அந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி போர்ஷன்லாம் வந்து நம்ம சிசரிங் பண்ணுறது நல்லது. பாஸ்லையும் ஹெவி அந்த ஃபர்ரு நாட்ஸாக இருந்தது, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்லா குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டும் போது கொஞ்சம் பிரச்சனை என்னென்னா, வெளியே வந்துடுறேன் நீ விட்டுரு அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணார். பட் இருந்தாலும் அவரை கொஞ்சம் உள்ளே வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தான் குளிப்பாட்டினேன். நீங்கள் பார்த்தா தெரியும், அவர் பிடிக்காம தான் இருந்தார். ஸோ நிறைய டாக்ஸுக்கு வந்து தண்ணியில் அப்படி பிடிக்காது, பட் வந்து தண்ணியை கொட்டி விட்டு படுப்பாங்க. ஏன்னா வந்து குளிர்க்காக அப்படி பண்ணுறது, அதுக்காக தண்ணி பிடிக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. நல்லா துவட்டிட்டு நெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதனால் இவருக்கு நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ப்ளோ ட்ரையர் போட்டு விட்டாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், கட்டியே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு முடியை எடுத்து விட்டுருக்கு. ஸோ பெர்ஃப்யூம் ஸ்ப்ரேலாம் அடித்து அவரை வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தா அந்த ஃபேஸை மட்டும் சுற்றி பார்த்தா கொஞ்சம் கட்டி இருக்காது, பட் அந்த இது மட்டும் இருக்கும், எடுத்த போர்ஷன் வந்து கொஞ்சம் அன்னியவனாக தெரிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்துல பார்ப்போம். பாய்.